பிரைஸ் த லார்ட். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரை உள்ள இறை வார்த்தைகள். இயேசு அங்கிருந்து சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் ஐயா என்றார்கள். பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. இயேசு அவர்களை நோக்கி, யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார். ஆனால் அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரை பற்றிய செய்தியை பரப்பினார்கள். ஆம், நாம் புது பார்வை பெற நமக்கு ஓர் இறைமகன் இருக்கிறார். எனவே நாம் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். அன்று பார்வையற்ற இருவர், தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று கேட்டதுபோல நாமும் நம் கண்களில் பார்வை குறைபாடு இருந்தால் இயேசுவிடம் நம்பிக்கையோடு கேட்போம். நம்முடைய நம்பிக்கைக்கு ஏற்ப நாம் புது பார்வை பெற முடியும். எனவே நாம் திருப்பாடல்கள் 18:28 குறிப்பிட்டுள்ளது போல், ஆண்டவரே, நீரே என் விளக்குக்கு ஒளி ஏற்றுகிறீர். என் கடவுளே, நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர் என்று கூறி இறை வேண்டுதல் செய்வோம். இயேசு நம் கண்களுக்கு புதிய ஒளி ஏற்றுவார். இயேசு நம் வாழ்வின் இருளை ஒளிமயமாக்குவார். நாமும் புது பார்வை பெற்ற மனிதர்களாக அவரின் ஒளியில் நடந்து நம் வாழ்வை ஒளிமயமாக்குவோம். ஆமேன். God bless you.